ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். இது பெந்தைகொஸ்தே ஞாயிற்றுக்கிழமை, அதாவது பெந்தைகொஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் மேல்வீட்டறையில் ஊற்றப்பட்டதாக நம்பப்படுகிற ஒரு நாள். எனவே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டிக் கொள்ள, ஆவியில நிரம்பி நல்ல ஜெபம் பண்ண, பரிசுத்தாவி பெறாதவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணி அவர்களையும் பரிசுத்தாவியுள்ள நிரப்ப ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளிலே இன்னும் சில நேரங்கள் நீங்க ஆராதனை முடிந்த பிறகு கூட அந்த நாளில் ஏதாவது ஒரு நேரம் எடுத்து நல்ல ஒரு மணி நேரம் நல்ல பாடி ஆராதித்து அதிகமான நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பல மடங்கு வளர, புதிய புதிய பாஷைகளை நீங்க பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தில் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நாட்கள் கிருபை செய்வாராக. அதை ரினியூ பண்ணி கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு விஷயம் ரெஃப்ரெஷ் பண்ணி ரினியூ பண்ணி கொள்ளுங்க. மெய்யாகவே ஒரு தேவ பலன் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு வேத வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் என்ற அந்த வசனம். தேவரீர் உம்முடைய ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கண்களை மூடி ஆண்டவரே இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பான்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் ஆவியை உயிர்ப்பிக்கிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் தாரும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, எப்போது ஊற்றும் தேவனே, இந்நாளில் ஊற்றும் தேவனே, இப்போதே ஊற்றும் தேவனே, இந்நாளில் ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அபிஷேகம் ஊற்றும் தேவனே, ஆராதிக்க ஊற்றும் தேவனே, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, அறுவடை செய்ய அபிஷேகம் தேவை, இந்நாளில் ஊற்றும் தேவனே, என் மீது ஊற்றும் தேவனே, இப்போதே ஊற்றும் தேவனே, என் மீது ஊற்றும் தேவனே. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்களோடு பேசுகிற தேவனே, உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் ஆசையா இருக்கிறோம். அடியனை மறைத்துக் கொண்டு நீர் எங்களோடு இடைபடும், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். சங்கீதம் 28:9 சொல்லி இருக்கிறது, தேவரீர் உம்முடைய ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி, bless your heritage என்று சொல்லி இருக்கிறது. உம்முடைய சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதியும் என்று இங்கே சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் நம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அந்த சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார் என்றால், அது தேவனுடைய சுதந்திரம். அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரம், அவர் நமக்கு கொடுத்த சொத்து, அது நமக்கு கொடுத்த
சம்பத்து. எனவே அதை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சுதந்திரம் அல்லது சொத்து அல்லது சம்பத்து அல்லது ஆசீர்வாதம் என்பது இரண்டு விதத்திலே குறிக்கிறது. இரண்டு விதமான சுதந்திரம் இருக்கிறது. அதுல ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம், 21 அதிகாரம் 3வது வசனம். 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 3ஆம் வசனம். நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான் என்றிருக்கிறது. அப்போ முதலாவது சுதந்திரம் தகப்பன் தந்த சுதந்திரம், என்னுடைய பிதாக்களின் சுதந்திரம். வழி வழியாக அந்த சுதந்திரம் என்னிடத்தில் வந்திருக்கிறது. பல தலைமுறை கடந்து அந்த பரம்பரை சொத்து, பாரம்பரிய அந்த சம்பத்து, என் தகப்பன் சொத்து, என் தகப்பன்மார்களின் தாத்தா சொத்து, இப்படிப்பட்ட வழி வழியாக அந்த சொத்து என்னிடத்தில் வந்திருக்கிறது. என் தகப்பன் என்னை பிரியப்பட்டு எனக்கு கொடுத்த சுதந்திரம். அப்போ தகப்பன் வழியாக தகப்பன் தந்த சுதந்திரம் என்பது முதல் வகையான சுதந்திரம். இரண்டாவது 1 ராஜாக்கள் 21:15 நீங்க பார்க்கும்போது 21:15, நாபோத் கல்லெறியுண்டு செத்ததை யேசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உமக்கு விளைக்கரியமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான். அப்போ சுதந்திரத்திற்குரிய ஒருவனை அடித்து கொன்று அந்த சொத்தை தட்டி பறித்து கொண்டு அபகரித்து கொண்ட ஒரு சம்பத்து, சொத்து, சுதந்திரம். அப்ப சுதந்திரத்தில் ரெண்டு விதமான சுதந்திரம். ஒன்று தகப்பன் தந்த சுதந்திரம், இன்னொன்று தட்டி பறித்த சுதந்திரம். உங்களிடத்தில் இருக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கு? உங்களுக்கு இருக்கிற சொத்து, உங்களுக்கு இருக்கிற சம்பத்து, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது முறையாக உங்களுக்கு வந்ததாக இருக்கிறதா, அல்லது தட்டி பறித்த சுதந்திரமாய் யாரிடத்திலே இருந்து பறித்து கொண்ட, ஏமாற்றி புட்டிக்கு கொண்ட, குறுக்கு வழியில் சம்பாதித்த ஆசீர்வாதங்களாய், சொத்துக்களாய் உங்கள் சொத்துக்கள் இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சம்பத்தை, சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீதியின் பாதையிலே சம்பாதிக்கப்பட்ட சொத்துக்கள், சரியான வழியிலே சம்பாதிக்கப்பட்டது, தகப்பன் பிரியப்பட்டு கொடுத்த அந்த சொத்து, தகப்பன் தந்த சுதந்திரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தட்டி பறித்த சுதந்திரம் ஆசீர்வாதத்துக்குரியதாக அல்ல, சாபத்துக்குரியதாய் மாறி போகிறது. அப்போ தேவன் ஒரு சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிறார், ஒரு சுதந்திரத்தின் மேல் சாபம் இடுகிறார். ஏன் அந்த ஆசீர்வாதம், ஏன் இந்த சாபம்? ஒருவனுக்கு ஆசீர்வாதம், அந்த சுதந்திரத்தின் மேல் ஆசீர்வாதம் வருகிறது, ஒருவனுக்கு சாபம் வருகிறது. ஏன் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆசீர்வாதம் பெற்ற சுதந்திரம் என்பது தகப்பன் தந்த சுதந்திரம். அதாவது மூதாதையர்கள் பாடுபட்டு சம்பாதிக்கும். இதை நிறைய நேரங்கள்ல நம்ம இன்னைக்கு வழி வழியாக வருகிற சொத்துக்களை குறித்து சொல்லுவாங்க. எங்களுடைய முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சொத்தை சம்பாதிச்சாங்க தெரியுமா, எவ்வளவு சம்பாதிச்சாங்க தெரியுமா, பிதாக்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்துக்கள். சில நேரத்துல ஆங்காங்கே கரடு மேடுமா கிடக்கிற இடங்களை அவங்க வெட்டி சீர்படுத்தி, நாள் முழுவதும் அவங்க தலையில மண் சுமந்து, கல் சுமந்து, அவைகள் எல்லாம் சமப்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதித்த உருவாக்கின சொத்து, பாடுபட்டு சம்பாதித்த சொத்து. அந்த சொத்து எல்லாருக்கும் கிடைக்காது, தகுதியா இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பிள்ளை என்ற உரிமை இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனுடைய சொத்து அல்லது பாட்டனுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்தை நம்ம பெறுகிறதுக்கு உரிமை இருக்க வேண்டும். ஊர்ல போறவன், ரோட்ல போறவெல்லாம் அந்த சொத்தை வந்து வாங்கிட முடியாது. அந்த வீட்டில் பிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அந்த சொத்தை பெறுகிறதுக்கு உரிமை உள்ள, தகுதி உள்ளவர்களா இருக்கு. அப்ப ஏன் நாபோத்து அந்த திராட்சை தோட்டத்தை விற்க அவன் மனமில்லாத இருந்தான் என்று சொன்னா, இது என்னுடைய மூதாதையர்கள் பாடுபட்டு சம்பாதிக்கும். இன்னைக்கு நம்ம இந்த சொத்தை ரொம்ப ஈஸியா வித்துட்டு போயிடலாம். சில அப்படித்தானே செய்யறாங்க. அவங்க பரம்பரை சொத்துக்களை கூட ரொம்ப அசால்ட்டா வித்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க முன்னோர்கள் பட்ட கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பாடுபட்டது அவங்களுக்கு தெரியாது, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியாது. அதுக்காக எனவே அது அவர்களுக்கு எளிதாக இருக்கும்.
ஆனால் சிலர் அதை நல்லா உணர்ந்திருப்பார்கள். அவங்க சொல்லுவாங்க, எதை வித்தாலும் இந்த பரம்பரை சொத்தை, இந்த வீட்டை, இந்த நிலத்தை நான் விற்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய அப்பா தாத்தா கஷ்டப்பட்டு இதை சம்பாதித்தார்கள். அல்லேலூயா. அப்போ மூதாதையர்கள் பாடுபட்டு சம்பாதித்தது, என் பிதாக்கள் கஷ்டப்பட்டு இதை உருவாக்கினார்கள். நான் அந்த தகுதியை பெற்றிருந்ததினால் அந்த சொத்து சுதந்திரம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இது எனக்கு கிடைக்கிறதுக்கு காரணம் தேவன். அதனாலதான் அவர் சொல்றார், தேவன் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக. அப்போ இந்த சுதந்திரம், இந்த சொத்து, இந்த சம்பத்து, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதுக்கு கர்த்தர் தான் காரணம். ஏன்னா அந்த வீட்டில் அவர் என்னை பிறக்க வச்சார். சில நேரங்கள்ல வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமான சொத்து. மூத்த பிள்ளைக்கு சொத்துல ஒரு உரிமை இருக்கு, இளைய பிள்ளைக்கு, ஒரு நடுவில் இருக்கிற பிள்ளைக்கு ஒரு உரிமை இருக்கு. அப்போ என்னை முதல் பிள்ளையா ஆண்டவர் பிறக்க வச்சார். அந்த வீட்டுல என்ன அந்த வீட்டுல பிறக்க வச்சார், தலைப்பிள்ளையா பிறக்க. இது எல்லாம் கர்த்தருடைய கிரியை. அதனால கர்த்தர்தான் எனக்கு இந்த தகுதியை தந்தார். தேவனே அங்கே என்னை பிறக்க வைத்தார். எனவே இது தேவனால் கிடைத்தது. அடுத்து இது சந்ததி சந்ததியாய் கடந்து வருது. எத்தனை சந்ததி கடந்து வருதுன்னு தெரியல. எங்க தாத்தாவே இந்த சொத்தை வித்துட்டு போயிருக்கலாம். நான் சம்பாதிச்ச சொத்து எனக்கு விற்க உரிமை இருக்குன்னு அவர் வித்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் அப்பாவின் இடத்துல அதை கொடுத்தார். அப்பாவும் அதை விற்றிருக்கலாம், செலவு பண்ணியிருக்கலாம். ஆனா என் பிள்ளைக்கு அது வேண்டும் என்று 3ஆம் தலைமுறை அல்லது 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த சொத்தை விற்காம வச்சிருந்து எனக்கு கொடுத்தாங்களே, இதுக்கு காரணம் கர்த்தர். அல்லேலூயா. நிறைய நேரத்துல வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில கோர்ட்டு கேசுகள்ல இருக்கிற நிலங்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி விடுகிறவர்கள் உண்டு. அழிஞ்சு போயிடும் அந்த சொத்து. சரியான விதத்துல சம்பாதிக்கலன்னா 2-3 தலைமுறைக்கு பிறகு அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். அந்த சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாது, அவங்க பிள்ளைகள் அனுபவிக்க முடியாது, அவங்க சந்ததி அனுபவிக்க முடியாது. எவ்வளோ திப்பாங்க சொத்தை. அப்போ இந்த சொத்து அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து என் கையில கொடுத்திருக்கார். 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை பாதுகாத்து என் கையில கொடுத்திருக்கு. அப்ப 5 விதமான காரியம் இந்த சொத்தினுடைய விசேஷம். ஒன்று என் மூதாதையர்கள் பாடுபட்டு சம்பாதித்தது, இன்னொன்று பிதாக்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கியது, 3வது நான் தகுதி உள்ளவனாய் இருந்ததினால், இந்த பிள்ளைங்கிற உரிமை எனக்கு இருந்ததினால் கிடைத்தது, 4வது தேவனால் எனக்கு கிடைத்தது. தேவன் அங்கே என்னை பிறக்க வைத்தார், அவருடைய கிரியை. 5வது தேவன் நான் நிறைவேற்ற சுதந்திரம். அவராலேயே தலைமுறை தலைமுறையால் அந்த சொத்து அழியாம இருக்கிறது. எனவே இவ்வளவு காரியம் இதுக்குள்ள இருக்குது. நான் இந்த சொத்தை வித்துட்டு போனேன்னா எங்க அப்பா அம்மா மூதாதையருடைய கஷ்டத்தை நான் அவமாக்குகிறேன். அவர்கள் பாடுபட்டு சம்பாதித்ததை நான் அழிக்கிறதுக்கு ஒப்பாக இருக்கும். அடுத்து என்னுடைய உரிமை, பிள்ளைங்கிற உரிமை அந்த சொத்தோடு கூட போகிறது. அந்த உரிமையை நான் இழக்க விரும்பல. 2வது அடுத்த 2 காரியம், தேவனுடைய கிரியை தொடர்ந்து அந்த சம்பத்தின் மேல், அந்த சொத்துக்களின் மேல் இருக்கிறது. அந்த சொத்துக்களை நான் வித்து போட்டேன்னா, அது ரட்சிக்கப்படாத ஆட்கள்கிட்ட நான் வித்து போட்டேன்னா, புறஜாதிய மக்கள்கிட்ட வித்து போட்டேன்னா, அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த மாட்டார்கள். அப்போ கர்த்தருடைய நாமம் இந்த சம்பத்தின் மூலமா மகிமைப்பட. அப்ப ஆகாப் இந்த காரியங்களை பார்த்தான். ஏன் ஆசீர்வாதம் பெற்றதுன்னா அந்த 5 காரியங்கள் ஸ்பெஷலாக இருந்தது. அவன் தேவ நாமத்தை கனப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பார். கர்த்தரை கனப்படுத்தினான். அப்போ ஏன் அந்த சொத்தை அவன் கொடுக்கல ஆகாபுக்கு? ஏன் இந்த நாபோத் ஏன் இந்த சொத்தை அவனுக்கு கொடுக்கல, சுதந்திரத்தை கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தா, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது அதுல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. சொத்து மட்டும் இல்ல, அதுல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. இந்த திராட்சை தோட்டம் என்பது எதை குறிக்கிறதுனா நிலையான ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆகாப் இந்த தோட்டத்தை எதுக்காக கேட்கிறான்னா, அதை கீரை கொள்ளையாக்கும்படி கேட்கிறான். திராட்சை தோட்டம் என்பது நிரந்தரமானது, நிலையான ஆசீர்வாதம். கீரை கொள்ளை என்பது அது குறுகின கால ஆசீர்வாதம். அது சீக்கிரமா வந்துடும். 1 மாத காலத்துக்குள்ள கீரையை நீங்க விதைய விதைச்சீங்கன்னா 1 மாத காலத்துக்குள்ள அது முளைச்சு பயிராயிரும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. திராட்சை தோட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது வளர்ந்து வரும். அது கொஞ்சம் கஷ்டமும், அதை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதை வைத்து அதை முளைக்க வச்சு அதை
செடியாக்கி அதுக்கு மேல பந்தல் போட்டு இந்த கொடிகளை அதுல படர விடணும். அதுக்கு பிறகு அதுக்கு கிளை நறுக்கணும், களை கொடுக்கணும், சுத்தம் பண்ணணும், உரம் போடணும், தண்ணி பாய்ச்சணும். நிறைய தண்ணி அதுக்கு தேவை. தண்ணி தேவை என்று சொன்னால் அவர்களுக்கு தண்ணி எங்க இருந்து வரும்? வானத்திலிருந்து தண்ணீர் வரணும். வானத்து மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டது அல்லவா? அப்ப வானத்திலிருந்து தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னா மேகங்கள் சூழ்ந்து இருக்கும் போது அங்கே பசுமை இருக்கணும். வானத்துல மேகம் வரும்போது பூமியில எங்கெல்லாம் பச்சை பசேர்னு காடுகள் நிறைய இருக்குதோ அந்த இடத்துல அந்த மேகத்தை அது ஈர்த்து கொள்ளும். அந்த மேகம் தண்ணீராய் மாற வேண்டும் என்றால் நல்ல பசுமை தேவை. மரங்கள் எல்லாம் பச்சையா இருக்குது. அப்ப நம்ம வாழ்க்கையில தாவீது சொல்லுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். சங்கீதம் 1:2 நாம் பார்க்கிறோம். வேதத்தில் தியானமா இருக்க மனுஷன் பாக்கியவான். 3ஆம் வசனம், அவன் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல பச்சையா இருப்பான். அல்லேலூயா. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பசுமையாக பச்சையாக செழிப்பாக இருக்கும்போது வானம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. மேகம் குளிர்கிறது, அங்கிருந்து தண்ணீர் வருகிறது. அப்பொழுது அந்த திராட்சை தோட்டம் செழிக்கும். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த திராட்சை தோட்டத்தை உருவாக்க வேண்டும். அந்த கஷ்டம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க எடுத்து வாசிக்கும் போது, ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி. எத்தனை வேலை செஞ்சிருக்காரு பாத்தீங்களா? வேலி அடைச்சிருக்கிறாரு, கற்களை பொறுக்கி இருக்கிறாரு, திராட்சை செடியை நட்டு இருக்கிறாரு, கோபுரத்தை கட்டி இருக்கிறாரு, ஆலையை உண்டு பண்ணி இருக்கிறாரு. இவ்வளவு வேலைகள். அப்போ ஒரு திராட்சை தோட்டத்துக்கு இவ்வளவு வேலை செய்யணும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்க வாசிப்பீர்கள் என்று சொன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், அதுல பார்க்கும்போது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய வேலை பார்ப்போ கனி கொடுக்கணும்னா அந்த செடியை அவர் சுத்தம் பண்ணுகிறார், கேர் எடுக்கிறார். இவ்வளவு வேலைகளை இந்த திராட்சை தோட்டக்காரராகிய நம்முடைய பிதா செய்கிறார், சுத்தம் பண்ணுகிறார். இந்த பிதாவின் சுதந்திரம் இப்ப நாம பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், நாபத்தினுடைய சுதந்திரம் அவனுடைய பிதாவின் மூலமா, அப்பாவின் மூலமா, தாத்தாவின் மூலமா சந்ததி சந்ததியா அவனுக்கு வந்தது. இப்ப நாம் பெற்றிருக்கிற உலக பிரகாரமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு கிடைத்தது? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்குள்ள நமக்குள் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினாலே இந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்ததுன்னா, இங்கே யோவான் 15:1 சொல்றாரு, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ பிதா திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர். அந்த பிதா குமாரனாகிய இயேசுவுக்கு அந்த சொத்தை கொடுத்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அப்ப எப்படி இந்த ஆசீர்வாதம் நமக்கு வருது? பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். ஏன்னா அவர் அவருடைய குமாரன். அப்போ அவரை விசுவாசித்ததினால் நாம் எல்லாரும் அந்த பிதாவுக்கு பிள்ளையாய் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம். அந்த உரிமை தான் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள. இப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படியெல்லாம் நீங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாம் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன், அவருக்கு தந்தரில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நானும் பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளவனா இருக்கிறேன். ஏன்னா நான் அவரை விசுவாசித்ததினால் நான் உம்முடைய பிள்ளையாக மாறி இருக்கிறேன். அந்த பிள்ளைக்குரிய சுதந்திரத்தை எனக்கு தாங்கப்பான் உரிமையோடு நம்ம
கேட்கணும். இன்னமும் நம்ம பிச்சைக்காரர்களை போலதான் ஆண்டவர்கிட்ட ஏதோ பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்ல, யோவான் 1:12 சொல்லுகிறது, அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டு. நாம் அதிகாரத்தோட கேட்கலாம், உரிமையோட கேட்கலாம். நான் உங்க பிள்ளை ஆயிட்ட ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்து நீங்க கலாத்தியர் புஸ்தகத்துக்கு நீங்க வரும்போது, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு எப்படி அந்த ஆசீர்வாதம் வந்தது என்பது தெளிவாக தெரியும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 முதல் வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே, கலாத்தியர் 3:26, விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும், யோவான் 1:12 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோம். முதல்ல விசுவாசித்தோம், இரண்டாவது ஏற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அதனால அவருக்கு பிள்ளையா இருக்கிறோம். மூணாவது இங்கே சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள். அங்க என்ன சொல்லிருக்கு? அவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இங்க 27, கலாத்தியர் 3:27, உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினிடத்துல என்ன உரிமை இருக்கிறதோ அந்த சொத்துக்களை, சம்பத்துக்களை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவினிடத்தில் எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை உங்களுக்கு எனக்கு இருக்கு. ஏன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நாம் மூழ்கி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்ததினால கிறிஸ்துவை தரித்துக் கொண்ட நாமும் கிறிஸ்துவும் ஒன்றாகிவிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்தவன்னா யாரு? கிறிஸ்துவ பேர் வச்சவன் அல்ல கிறிஸ்தவன். கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்தவன் அல்ல கிறிஸ்தவன். கிறிஸ்துவ கோயிலுக்கு போறவன் அல்ல கிறிஸ்தவன். சிலுவை டாலர் போட்டிருக்கிறவன் அல்ல கிறிஸ்தவன். இயேசுவோடு ஐக்கியமானவன் தான் கிறிஸ்தவன். இயேசுவை பவுல் சொல்றாரு பாருங்க, என்ன வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரோடு ஒன்றரை கலந்திருக்கிற ஒரு உறவு, அந்த உறவுக்குள்ள நாம் வந்திருக்கிறதுனால் பிதாவினிடத்தில் இயேசு கிறிஸ்து பெற்ற எல்லா சுதந்திரமும் நமக்கும் சொந்தமாகும். 28 சொல்றாரு பாருங்க, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயினர். இதை எப்படி பிதாவினுடைய ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரர் அவரு. அந்த பிதாவின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வருகிறது என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள், எனவே ஆபிரகாமோடு நாம் உடன் சுதந்திரவாளியாகவும் இருக்கிறோம். அப்ப இப்படி இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. நமது சுதந்திரம் பிதாவழி சுதந்திரம். அது அழிக்க கூடாத ஒரு சுதந்திரம், அழியக்கூடாத ஒரு சுதந்திரம். நிறைய நேரத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போயிடுறோம். ரட்சிப்பு இழந்து போயிடுறோம், அபிஷேகத்தை இழந்து போயிடுறோம், பரிசுத்தத்தை இழந்து போயிடுறோம், வைராக்கியத்தை இழந்து போயிடுறோம், விசுவாசத்தை இழந்து போயிடுறோம். ஆண்டவரை விட்டு நாம் விலகி போய் விடுகிறோம் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அழிக்கிற ஒரு வேலைக்காரனை குறித்து, உக்ரானக்காரனை குறித்து எஜமானிடத்தில் ஒரு ரிப்போர்ட் போனுச்சு. என்னன்னா, இவன் எஜமானின் ஆஸ்தியை அழித்து போடுகிறான். ஆண்டவருடைய நாமம் நம்ம மேல சுமந்து இருக்கிறது, பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் நம்ம மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகள் நாம செய்த நல்ல காரியமோ கெட்ட காரியமோ, தீயதை செய்தால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நல்ல காரிய நற்கிரியை செய்தால் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்துவார். அப்ப நாம செய்கிற செயல் மூலமாய் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவ தூஷிக்கப்படுவ செய்யும். நமக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள்ல நாம் இழந்து போயிடக்கூடாது. அதனாலதான் ஆசீர்வாதம் சொல்லும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் நம்மை காக்காவிட்டால் நாம் விழித்திருக்கிறது வீணா போயிடும். நீங்க நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த பணம் எல்லாம் எங்க போகுதுன்னு
உங்கள் சம்பத்தின் மேல், சுதந்திரத்தின் மேல் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை. ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தா உங்க குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கணும். உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள், குடும்ப உறவுகள் மேல் ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்தா சத்துரு அதை பறித்து கொண்டு போக முடியாது. கர்த்தருடைய கரத்திலிருந்து ஒருவன் அதை பறித்து கொண்டு போக முடியாது. உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரத்தை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. உங்களிடத்தில் இருக்கிற வேலையை யாரும் பறித்து கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இது பிதா நமக்கு கொடுத்த சுதந்திரம், அது அழியாத சுதந்திரம். அதை அழிகிறதுக்கு நாம விட்டுவிடக்கூடாது. நிறைய பேர் ஆண்டவர் கொடுத்த குடும்பம், ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த வீடு அசால்ட்டா தூக்கி எறிஞ்சிருவாங்க ஆட்கள். எப்படி ஏசா இந்த பயிற்றம் பொழுதாக இந்த சுதந்திரம் எனக்கு என்னத்துக்கு விற்று போட்டானா, அந்த மாதிரி நிறைய பேர் செய்து விடுவார்கள். எனவே எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். ஆதாம் ஏவாள் பிசாசின் இடத்தில் சுதந்திரத்தை அனுபவித்தார்கள். ஏசா பயிற்றம் கூழுக்காக, சிவப்பான கூழுக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். அவர்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறி போனது. எனவே ஆசீர்வாதம் பெற வேண்டும், விட்டு கொடுக்க கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை விற்று போடக்கூடாது. எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம், ஆண்டவர் முதலாவது கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி தக்க வைத்துக் கொள்றோமோ, ஒரு சைக்கிள் கொடுக்கிறார் என்றால் அந்த சைக்கிளை எப்படி தொடச்சி கிளீன் பண்ணி அதை நல்லா வச்சிருக்கிறோமோ, பயன்படுத்துறோமோ, அதுக்கு மேலதான் வண்டியை கொடுப்பார். வண்டியை ஒழுங்கா பயன்படுத்தினா காரை கொடுப்பார். அந்த காரை நல்லா பயன்படுத்தினா அதுக்கு மேல அந்த விசேஷமானதை கொடுப்பார். நீங்க கிடைச்சதை ஏதோ ஒரு மூலையில நிறுத்தி வச்சு அதை துடைக்காம கழுவாம அது ஒரு மாதிரி கிடந்தது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர வேண்டாம். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு நாம் பயன்படுத்துகிறோம், அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா, அந்த ஆசீர்வாதத்தை காத்துக் கொள்கிறோமா? ஏன்னா பிசாசு நம்மிடத்துல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிங்கி கொண்டு போறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். பொருளாதாரத்தை பிடிக்கிட்டு போவான், சமாதானத்தை பிடிக்கிட்டு போவான். ஏன்னா பைபிள் சொல்லுது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் கொள்ளையிடுகிறதுக்கு வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். அது அவன் வேலை. எல்லாத்தையும் நம்மகிட்ட எடுத்துட்டு போகணுங்கிறது அவனுடைய எண்ணம். நீங்கள் ஒரு நாள் அந்த பிசாசின் கையில ஒன்றையும் விட்டு விடக்கூடாது. தாவீதை பாருங்க, அவன் ஆட்டு மந்தையில நிறைய ஆடுகள் இருந்தது. அந்த ஆட்டின் ஒன்றை பிடிக்கிறதுக்காக ஒரு நாள் சிங்கம் வந்தது, ஒரு நாள் கரடி வந்தது. அந்த ஆட்டை பிடித்து கொண்டு போகிறதற்காக தாவீது இயேசுவின் நாமத்தினாலே போய் அந்த கரடியோடும் சிங்கத்தோடும் சண்டை போட்டு அந்த ஆட்டுக்குட்டிகளை அவன் திரும்ப கொண்டு வந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்ககிட்ட இருந்து ஒண்ணு வெளியில போகுதா, அதை பிசாசு தான் கொண்டு வரும். போன வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், தாவீதனுடைய குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் அமலேக்கியர் கொள்ளையடித்து கொண்டு போய் விட்டார்கள். ஆனா தாவீது அவர்களை தொடர்ந்து போய் அவர்களை முறியடித்து அத்தனையையும் அவன் திரும்ப கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே பிசாசு உங்களோட போராட்டத்தான் செய்வான். உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை எடுத்துக்கொண்டு போக, பணத்தை எடுத்துக்கொண்டு போக, சமாதானத்தை எடுத்துக்கொண்டு போக, நல் உறவை, ஐக்கியத்தை எடுத்துக்கொண்டு போக பிசாசு போராடுவான். நீங்கள் அந்த பிசாசோடு போராடி அவனை ஜெயிச்சாதான் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மீட்டுக் கொள்ள முடியும். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இழப்பை சந்தித்தவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த சொத்து சம்பத்து பிதாவின் மூலமா இயேசு கிறிஸ்து வந்து இயேசுவை விசுவாசித்ததின் மூலமா நமக்குள்ள வந்திருக்கிறது. ஆபிரகாமின் சுதந்திரம் நமக்குள்ள வந்திருக்கிறது. எனவே இந்த ஆசீர்வாதங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து அவர் ஒரு மனிதனாய் அடிமையின் ரூபம் எடுத்து வாழ்ந்து சிலுவையில் அத்தனை பாடுகளை சகித்து இந்த சம்பத்துக்களை அவர் சுதந்திரித்து நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற நீங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நீங்க, இதற்கு பின்னணியத்தில் இயேசுவின் பாடுகள், பிதாவின் திட்டம், ஆதியாகம புஸ்தக காலத்திலிருந்து பிதாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை அழிப்பதே பிதாவின் திட்டம். அதைத்தான் இயேசு சொன்னார், பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். அதுதான் ஆதியாகமம் 3:25 வாக்குத்தத்தம். அன்றிலிருந்து அந்த திட்டத்திற்கான பல காரியங்களை செய்தாரே ஆண்டவர். பல்லாயிரம் வருடங்கள் அதற்கான ஆயத்தங்களை செய்து இயேசுவை அனுப்பி இயேசுவை சிலுவையில மறிக்க வச்சு அதன் மூலமா அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. இயேசுவின் ரத்தம். உங்க கையில இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் விலை என்ன? இயேசுவின் ரத்தம். ரத்தத்தை விலை குறித்து சம்பாதித்து உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
ஒன்றையும் வீணடிச்சிடக்கூடாது, ஒன்றையும் அழிச்சு போட்டக்கூடாது, ஒன்றையும் இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக. நாபோத்துக்கு அது தெரிந்தது. என் பிதாக்களின் சுதந்திரத்தை ஆகாபே நான் உமக்கு கொடுக்க மாட்டேன், என் பிதாக்களின் சுதந்திரம் அழிஞ்சு போயிடக்கூடாது. இவன் திராட்சை தோட்டத்தை அப்படியே பாதுகாக்கிறதா இருந்தாலும் கொடுக்கலாம், திராட்சை தோட்டத்தை அழிச்சுட்டு கீரம் கொள்ளையாக்குறதுக்கு கொடுக்குறான். இவன் ஒரு சோம்பேறி, அவனுக்கு அவன் ரொம்ப தண்ணி தேவையில்லை. அந்த கீரைக்கு அவன் கால்களால தண்ணீர் இறைப்பாங்களாம், அப்படிப்பட்ட கீரை தோட்டம். அது சீக்கிரமா வந்துடணும் பலம். நிறைய பேருக்கு அப்படிதான் காத்திருக்கவே இருப்பார்கள், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணவும் இருப்பார்கள். உடனே வரணும், உடனே வரணும், திடீர்னு நடக்கும். ஒரு நாள் நடக்கும். கீரை கொள்ள ஆசீர்வாதம். கீரையினால என்ன கிடைக்கும்? ஒரு திராட்சை தோட்டம் வளர்ந்துச்சுன்னா அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள போய் தான் அந்த விவசாயிகள் வேலை செய்வாங்க. திராட்சை செடிகள் மேலே பந்தல்ல இருக்கும், இவர்கள் கீழே போய் வேலை செய்யும் போது அந்த திராட்சை கொடியின் நிழல் இந்த விவசாயிகளுக்கு கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். திராட்சை கொடிகளினால் அது பூ பூத்து கனி கொடுக்கும், ரசம் கொடுக்கும். அந்த திராட்சை ரசம் எல்லாரையும் மகிழ பண்ணுகிற திராட்சை ரசம். அப்ப யார் திராட்சை தோட்டத்தை நாட்டுறானோ அவன் மகிழ்ச்சி அடைவான், திராட்சை பழத்தின் ரசத்தை அவன் குடிப்பான். மாத்திரமல்ல, அந்த திராட்சை பழத்துல இருந்து விதைகள் தோன்றும், அது இன்னொரு திராட்சை செடியை உருவாக்கும். ஆனா கீரை கொள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. ஒரு மாசத்துல அந்த கீரை முளைக்கி வளரும், அது பூ பூக்கிறதுக்கு முன்னாலே அதை பிடிங்கி எடுத்துருவாங்க. சில கீரைகளை தண்டுகிற மாதிரி சில கீரைகளை தான் வளர விட்டு அதுல இருந்து விதையை எடுப்பாங்களோ இல்லையா. மேக்சிமம் 99% கீரை ஒரு மாசத்துக்குள்ளேயே அதை வளர விட்டு கீரையை பறிச்சு சாப்பிடும். அதுல ஒரே ஒரு லாபம் தான், அதுல நிழல் கிடைக்காது. நம்ம நிழல்ல தான் கீரை இருக்கும், கீரை நிழல் நாம இருக்க முடியாது. ஒரே ஒரு ஆசீர்வாதம், அது விருத்தி அடையும், விருத்தி அடையாது, விதையும் கிடையாது, கனியும் கிடையாது. வித்து காசாக்கலாம், டெம்பரரி பிளஸிங், அதாவது தற்காலிக ஆசீர்வாதம், அவ்வளவுதான். திடீர்னு செலுத்து வந்தா திடீர்னு போயிடும், அவ்வளவு. நீங்க நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல நீங்க காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் நிலை பெறும். துரிதமாய் பெற்ற ஆசீர்வாதம் முடிவிலே அது நிலை பெறாது என்று வேதத்துல சொல்லியிருக்கு. எனவே இப்படி எல்லாம் கஷ்டப்பட்ட அதை நீங்க நினைச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் இது எனக்கு கிடைச்சிருக்குது, இதை ஒரு நாள் நான் விட்டுற மாட்டேன். இந்த ரட்சிப்பு, ஆண்டவர் அறிகிற அறிவு, உலகத்துல எவ்வளவு அலைஞ்சு தெரிஞ்சேன், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடந்தேன். இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை கத்து தந்தாரே, என் பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்தாரே, எனக்கு விடுதலை கொடுத்தாரே, எனக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாரே, அவருடைய சரீரமாகிய திருச்சபையில் என்னை அங்கமாய் வைத்தாரே. எத்தனை நன்மை இயேசு செய்திருக்கு. பாட்டு பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாடிட்டு கடைசி ஸ்டான்ஸா பாடுவோம். நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. இயேசு செய்த அற்புதங்களை விவரிக்கணும், அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தது. அதனால இந்த ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் தேவன் கஷ்டப்பட்டு நமக்கு கொடுத்தது, அதை இழந்து போகாமல் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து நீங்க பார்க்கும்போது சாபம் பெறும் சுதந்திரம். எந்த சுதந்திரத்தின் மேல் சாபம் வரும்? முதல்ல எந்த சுதந்திரத்தின் மேல் ஆசீர்வாதம் வரும்னு சொல்லிட்டு, இரண்டாவது எந்த சுதந்திரத்தின் மேல் சாபம் வரும்? தட்டி பறித்த சுதந்திரம், தவறான வழியில் சம்பாதித்த சுதந்திரத்துல சாபம் வரும், அதில் ஆசீர்வாதம் வராது. ஆதாம் சாபம் பெற காரணங்கள் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 21:2 அவன் சொல்றான், திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்க, நிரந்தர ஆசீர்வாதத்தின் மேல் நாட்டம் இல்லாமல், உழைக்க விருப்பம் இல்லாமல், தற்காலிக ஆசீர்வாதத்தின் மேல் அவன் நாட்டம் உள்ளவனாய் இருந்தான். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள்ல அங்கே ஆண்டவர் சொல்லும்போது, உபாகமம் 11:10-11 சொல்லும்போது, நீங்கள் எகிப்து தேசத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை போல அல்ல இந்த ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற கானான் தேசம் எகிப்து தேசத்தை போல் இராது. ஏனென்றால் அங்கே நீங்கள் கீரை கொள்ளைக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது போல் காலால் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு வந்தீர்கள். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த தேசம், கானான் தேசம், வானத்து மழை தண்ணீரை குடிக்கிற தேசம், மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். மலையில மழை பெய்யும், மழை பெய்யணும்
நல்ல காடுகள் இருக்கும், அங்க மழை பெய்யும், அந்த தண்ணீர் பள்ளத்தாக்குக்கு ஓடி வரும். பள்ளத்தாக்குல ஓடி வர தண்ணீரை அணை கட்டி தேக்கணும். அதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணீரை யூஸ் பண்ண முடியும். இவ்வளவு வேலை இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவது ரொம்ப எளிதான காரியம் ஒன்றும் கிடையாது. அப்படியே போன உடனே பூம்பான ஆசீர்வாதம் எந்த இடத்துலையும் வர, இவ்வளவு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அணை கட்டணும், தேக்கணும், பச்சையா இருக்கணும், இவ்வளவு வேலைகள். அதனால வானத்தை நம்பி கர்த்தரை நம்பி ஆசீர்வாதம் பெறுகிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார்க்கிற வாழ்க்கை அல்ல. எனக்கு எது வேண்டுமானாலும் கர்த்தர் தான் செய்யணும். எனக்கு ஒத்தாசி வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகாபுக்கு அந்த விருப்பம் கிடையாது. அவனுக்கு திடீர்னு ஆசீர்வாதம் வரணும், இன்ஸ்டன்ட் பிளஸிங். திடீர்னு நம்ம எப்படி எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த காலத்துல ஒரு மசாலா பொருள்னாலோ அது பொருளெல்லாம் வாங்கி காய வச்சு மிஷின்ல போய் அடிச்சு அதை ரொம்ப பத்திரமா வச்சு அதை அரைச்சு இன்னைக்கு அதை அந்த காலத்துல குழம்பு வச்சாங்க. ஆனா இந்த நாட்கள்ல பாருங்க, எல்லாமே பாக்கெட்ல பொடி, எல்லாத்துக்கும் பொடி, மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, எல்லாம் குழம்பு மிளகா பொடின்னு எல்லாம் பொடியா வந்துச்சு. நீ வாங்கணும், கட் பண்ணணும், அப்படியே தூவி விட்டு கஷ்டப்படாம என்ன செய்யணும், குழம்பு வச்சிடணும். என்ன நடக்குது? டேஸ்ட் நல்லா தான் இருக்குது, வியாதியும் கொஞ்சம் சேர்த்து வருது, வயிறுல ப்ராப்ளம் ஆயிருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வருகிறது. அதனால திராட்சை தோட்டம் என்பது நிரந்தர ஆசீர்வாதம், கீரை கொள்ளை என்பது தற்காலிக ஆசீர்வாதம். ஆகாபு திராட்சை தோட்டத்தை அடிச்சுட்டு கீரை கொள்ளையாக்க நினைச்சான். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறத விட்டுட்டு சுயபலத்தை சார்ந்து பாடுபடணும்னு நினைச்சான். அதனால ஆண்டவர் அவன் சுதந்திரத்தை சபித்தார். இரண்டாவது பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 21:2 பிதாவின் சுதந்திரத்துக்கு பதிலீடு வைத்தான். சொல்றான் பாருங்க, இதுக்கு பதிலாக நான் கிரையை கொடுத்துறேன் அல்லது வேறு ஒரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறேன், இந்த திராட்சை தோட்டத்தை கொடு. அப்போ பிதாவின் சுதந்திரத்துக்கு பதிலீடாக வேறொன்றை கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு பதிலீடாக வேறொன்றை கொடுக்க முடியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு சாயங்காலத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும். அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதோட வேதனையை கூட்ட மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன, அது எப்படி நமக்கு கிடைக்கும் என்பதை குறித்து சாயங்காலத்தில் உங்களுக்கு பேச போறேன். அப்போ கர்த்தருடைய சுதந்திரத்துக்கு பதிலீடாக நீ சர்ச்சுக்கு போகாத, அதுக்கு பதிலாக உனக்கு வேலையில ஒரு 100 ரூபாய் சேர்த்து தரேன், இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு ஈடாகுமா? பிதாவுக்கு ஆசீர்வாத சுதந்திரத்துக்கு ஈடாகுமா? ஈடாகாது. நீ இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணாத, உனக்கு 100 ரூபாய் தரேன், இல்ல வேற ஒரு ஆசீர்வாதம், ஒரு வேலையில உயர்வு தரேன் உனக்கு, சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை போகாம இருந்தா பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். ஆனா பிதாவின் ஆசீர்வாதத்துக்கு அது ஈடாகாது. இந்த பணம் எப்படி வருது அப்படியே போயிடும். கர்த்தரின் ஆசீர்வாதம் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடியது. பிதாவின் சுதந்திரத்துக்கு அவன் பதிலிடும், அந்த வேல்யூ அவனுக்கு தெரியல. மூன்றாவது 1 ராஜாக்கள் 21:4 அவன் சுபாவம் சரியில்லை, அவன் சலிப்பும் சினமுமாக திரும்பி வந்தான் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்க முடிகிறது. சலிப்பும் சினமுமாக, கோபம், பயங்கர கோபம். இந்த நாகாப் அந்த இடத்தை கொடுக்கலங்கிறதுக்காக, எப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடேன் என்று இஸ்ரவேலனாகிய நாபோத் என்னோடு சொன்ன வார்த்தையை ஆகாபுக்கு சலிப்பும் சினமுமாக தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பி கொண்டு, இவன் என்னமோ இவன் சொத்துக்கு பறிபோனமா, அவன் அப்பா பாட்டம் போட்ட சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை வேல்யூ அதை தெரிஞ்சதுனால கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் அவ்வளவு கோபம் அவனுக்கு. ஆண்டவர் நம்ம சொத்தை சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கணும்னா நம்ம சுபாவம் சரியா இருக்கு, நம்ம சுபாவம் சரியா இருக்கு. போட்டி, பொறாமை, வன்கண், எரிச்சல் இதெல்லாம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம சுதந்திரம் ஆசீர்வாதம் பெறாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம பெறணும்னா தேவனை போல திவ்ய சுபாவம் உடையவர்களா நம்ம இருக்கணும். தேவனுடைய சுபாவம் இல்லாதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் மாட்டார்கள். அப்போ இவன் சுபாவம் சரியில்லை, சலிப்பும் சினமும் கோபமுமா இருந்ததுன்னா ஆண்டவர் அவனுடைய சொத்தை சம்பத்தை ஆசீர்வதிக்கல. 4வது 1 ராஜாக்கள் 21:7 அப்பொழுது அவன் மனைவியாகிய ஏசபேல் அவனை நோக்கி, நீ இப்போது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம்
இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அல்லவா, நீ எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஏசவேல் சொல்றார். 15ஆம் வசனத்துல சொல்றா பாருங்க, நாபோத்து கல்லறி விட்டு செத்ததை ஏசவேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத்து உனக்கு விலைக்கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக்கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் செத்துக்கொள்ளும். இயேசுவேலின் உதவியோடு பெற்றது. கடவுள் பயமே இல்லாத இயேசுவேல். உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி வருது? கர்த்தரை விட்டுட்டு யாரையும் காக்கா பிடிச்சு யாருக்கிட்டையும் அவங்கள முகஸ்துதி பண்ணி அவங்கள வாழ்த்தி அவங்கள பெருமைப்படுத்தி அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கி வச்சிருந்தா அந்த ஆசீர்வாதம் சாபம். மனுஷ தயவினால் வருகிற ஆசீர்வாதம், கர்த்தருடைய கிருபையினால் வருகிற ஆசீர்வாதத்தின் மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடவுள் பயம் இல்லாத ரட்சிக்கப்படாத புறஜாதிய மக்கள் மூலமாக அவர்களை பெருமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி முகஸ்துதி பண்ணி காக்கா பிடிச்சு அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது சாபமா போயிடும். 13ஆம் வசனம், பேலியாளின் மக்களின் உதவி. அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத்து தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்தின் முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். பேலியாளின் மக்கள், கடவுள் பயமில்லாத மக்களுடைய உதவி, அவற்றினால் அவன் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் சபித்து போட்டார். 5ஆவதாக 1 ராஜாக்கள் 21:12 உபவாசம் என கூறி நாபோத்தை கொண்டாந்து நிறுத்தி ஏமாத்துறாங்க. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினார். 10 கட்டளையில ஒரு கட்டளை, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாய். ஒருத்தனை கொலை பண்றதுக்காக உபவாசம் என்று அறிவிக்கிறாங்க பாருங்க. ஏசாயால சொல்லி இருக்குல்ல, எது உகந்த உபவாசம்? நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறது, கட்டுகளை அறுக்கிறது, சிறையிருப்பை மாத்துறது, ஏழைகளுக்கு உதவி செய்யறது, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுக்கிறது, உணவு கொடுக்கிறது, வீடு இல்லாதவனுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறது, அதுதான் உகந்த உபவாசம். உபவாசம் என்று கூறி ஒருத்தனை கொலை பண்றதுக்கு சதி திட்டம் வரும். நம்மளும் சில நேரம் உபவாசம் சொல்லி ஆலயத்துக்கு வந்துட்டு யாரை பத்தியாவது குறை பேசிட்டு இருப்போம், யாரையாவது குற்றப்படுத்திட்டு இருப்போம், பாஸ்டர் பத்தி, சபையை பத்தி, விசுவாசிகளை பத்தி பேசிட்டு இருப்போம். இதுவும் இந்த கேட்டகரியில தான் சார். தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காது, அதனால ஆண்டவர் சபித்து போட்டார். 6வது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 13-14 வசனம், தவறான விதத்திலே சேர்த்த சுதந்திரம் பொய் சொல்லியாக ஏமாத்தி ரத்தம் சிந்தி 21:19 ஆண்டவர் சொல்றாரு, நாபோத்தின் ரத்தத்தையும் அந்த நாய்கள் நக்கின இடத்துல உன் ரத்தத்தையும் ரத்தபடி ரத்தம் சிந்தி. அப்ப 4 கட்டளைய 10 கட்டளையில 4 கட்டளையை மீறி சேர்க்கப்பட்ட சொத்து இந்த சொத்து. ஒண்ணு, கர்த்தருடைய நாமத்தை வீணில வழங்கிட்டாங்க. கொலை செய்யாதேங்கிற கட்டளைய இவங்க மீறிட்டாங்க. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, ஆனா இந்த பொய் சாட்சிகளை நிறுத்தினார்கள். பொய் சாட்சி 3வது கட்டளை. 4வது கட்டளை, பிறருக்குரிய யாதொன்றை இச்சியாது இருப்பாங்க. நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை ஆகாப்பு இச்சித்தான். இப்ப 4 கட்டளை, 10 கட்டளையில 4 கட்டளையை மீறின. அப்போ நீங்க இந்த 10 கட்டளையினுடைய விளக்கம் தான் பைபிள். இந்த பைபிள் வசனத்தை மீறுவோம் என்று சொன்னா, 10 கட்டளைகளை மீறுவோம் என்று சொன்னா நம்முடைய சுதந்திரம் சாபமாய் மாறி போகும். அப்போ ஆகாபின் சுதந்திரம் ஏன் சாபமா போச்சுங்கிறதுக்கு இதுதான் காரணம். அவன் பொய் சொன்னான், ஏமாத்தினான், ரத்த பலி, ஆட்களை மோசடி பண்ணி சம்பாதிச்ச சொத்தை சபிச்சு போட்டார். 7வது 1 ராஜாக்கள் 21:20 நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தரின் ஊழியக்காரர் பகைக்கிறாங்க என்கிறான். 21:20 அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா. எப்படி பாருங்க, ஊழியக்காரரை பார்த்து எப்படி சொல்றா, பகைஞனே. நிறைய விசுவாசிகளுக்கு பாஸ்டர் சண்டைக்காரனா மாறிடுவார். நான் சில நேரத்தில் யோசித்திருக்கேன், எப்பா இவங்களுக்கு நம்ம என்ன தீமை பண்ணோம். நல்லா இருக்கும்போது பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்னு வருவாங்க, ரொம்ப ரொம்ப குலைஞ்சு பேசுவாங்க ஆட்கள், ரொம்ப அப்படி குனிஞ்சு நிற்பாங்க. ஏதோ அவங்க நினைச்ச ஒண்ணு நடக்கலன்னா பாஸ்டரை எதிரி போல பார்த்துட்டு போவாங்க. அந்த நேரம் தான் ஊழியக்காரருடைய இருதயம் உடைக்கப்படும். இவங்களுக்காக எத்தனை நாள் உபவாசம் கிடந்தோம், நம்ம எத்தனை நாள் கண் விழிச்சு செபிச்சோம், முழங்கால நின்னோம், கண்ணீரோட நின்னோம்.
இப்படிப்பட்ட ஆட்கள் இன்னைக்கு நம்மளை விரோதியா பார்த்துட்டு போறாங்களே, அசட்டப் பண்றாங்களே, புறக்கணிக்கிறாங்களே, இந்த வார்த்தையை அசட்டப் பண்றாங்களே நினைக்கும் போது ஊழியர்களுடைய இருதயம் வேதனை. இங்க ஆகாப்பு எலியாவை பார்த்து சொல்றான், என் பகைஞனே. நிறைய பாருங்க, ஆரம்பத்துல விசுவாசிகள் சபைக்குள்ள வரும்போது ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. இந்த ஊழியக்காரங்க தான் அவங்களுக்கு பைபிளை பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுக்குறாங்க, ரட்சிக்கப்பட வைக்கிறாங்க, ஞானசானம் கொடுக்குறாங்க, எல்லா சத்தியத்துக்குள்ளே அவங்களை நடத்து நல்லா அவங்களை சீசராக்கி தலைவராக்கி சபையில கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த ஆட்கள் தான் முறைஞ்சிக்கிட்டு பாஸ்க்கு விரோதமா சண்டை போட வரும். பகைஞர்களாக பார்க்கிறவர்கள் ஊழியக்காரர்களை உன் ஆசீர்வாதம் சாமமா போறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஊழியக்காரர்களை ஒரு நாளும் பகையாளியாக, சண்டைக்காரர்களா, எதிராளியாய் பார்க்கவே கூடாது. அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பெற்ற மனுஷன். தாவீதை பாருங்க, சவுல் மோசமான ஒரு ஆள் தான். ஆவி சரியில்லாம போச்சு. பழி வாங்குற எண்ணத்தோடு தாவீதை துரத்தி கொண்டிருந்தால் அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், அவர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, சவுல் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேலே கை போடாதபடி கர்த்தர் என்னை காப்பாரார். எவ்வளவு பயபக்தி பாருங்க. இன்னைக்கு நமக்கு அப்படி இருக்குதா? அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை சர்வ சாதாரணமா குறை சொல்றோம், ஏளனம் பண்றோம், பரியாசம் பண்றோம், கேலி கிண்டல் பண்றோம், அவர்களை பத்தி தரக்குறவா பேசணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை பத்தி ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். அவன் ஆசீர்வாதம் சாமமா போறதுக்கு காரணம் ஊழியக்காரரை பகைச்சான். 1 ராஜாக்கள் 21:20 கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் பைபிள்ல சொல்லிருக்கு. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய உன்னை நீ விற்று போட்டாய். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தையும். நீங்க சின்ன காரியம் பண்றீங்களோ, பெரிய காரியங்களா பண்றீங்க. சிலருக்கு பாஸ்டருக்கு தெரியாம லஞ்சம் வாங்கிட்டு இருப்பான், ஊழல் பண்ணிட்டு இருப்பான், மோசடி பண்ணிட்டு இருப்பாங்க, கமிஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, வட்டி வாங்கிட்டு இருப்பாங்க, வட்டி தொழில், இப்படி பலவிதமான தவறான வழிமுறைகள்ல வருது. கடைகள்ல லாந்தரி வஸ்துக்களை வைக்க வியாபாரம் பண்ற ஆட்கள் பீடி, சிகரெட்டு, சுருட்டு, இந்த போதை பொருட்களை எல்லாம் விற்கிறது. சாபம், சாபம். அது ஊழியக்காரங்களுக்கு தெரியாமையே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில ஊழியக்காரங்க சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அதுலதான் எனக்கு ரொம்ப லாபம் வருது, வெத்தலை பார்த்து புகையில இதுலதான் லாபம் வருது. நான் அதை ஒன்றும் பயன்படுத்துறது இல்லை, அடுத்தவனுக்கு தான் நான் கொடுக்குறேன். அவன் என் கடையில் வாங்கலைன்னா வேற கடையில் வாங்கிட்டு தான் போவான். ஆனா அதுல வரக்கூடிய ஆசீர்வாதம் உனக்கு சாபமா போகும். ரொம்ப எச்சரிக்கை. கர்த்தரின் பார்வைக்கு போல அது பார்த்துட்டே இருக்கிறார் ஆண்டவர். நீங்க செய்யற ஒண்ணும் கர்த்தருக்கு பாஸ்டருக்கு தெரியாம போகலாம், ஆனா கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும். நீங்க ஏமாத்துறீங்களா, மோசடி பண்றீங்களா, அது விதவைகளை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அது சந்ததி சந்ததிக்கு சாபமா போயிடும். கணவன் இல்லாத விதவைகளை ஏமாற்றக்கூடாது, அனாதைகளை ஏமாற்றக்கூடாது, கண்ணு தெரியாதவங்களை ஏமாற்றக்கூடாது, குருடர்களை வழிநோக்க பண்ணக்கூடாது, விவரம் தெரியாத ஆட்களை ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தி சம்பாதிக்கிற சொத்தின் மேல் சாபம். ஊழியக்காரரை பகைஞரா பார்க்கிறது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. 9வது காரியம் 21:22 நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது. ஆண்டவரை கோபப்படுத்துற ஒரு காரியம். ஆண்டவரை கோபப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிள்ளையாம நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளையாம ஜெபம் பண்றான், ஆண்டவர் போகக்கூடாதுன்னு சொல்றாரு, போகக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு போறான். சில நேரம் நம்ம ஊழியக்காரர்கள்ட்ட வந்து ஜெபம் பண்ணி இதை செய்யாத ஊழியக்காரங்க சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க மீறி செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு சத்ருவா வந்துடுவார், எதிராளியா வந்துடுவார். இவருக்கு என்ன தெரியும் நினைக்க கூடாது. ஆவியினால் ஏவப்பட்டு தேவ வழி நடத்தியபடி ஊழியக்காரன் சொல்லிவிட்டால் அதை மீறி நீங்கள் செய்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு சாபமா போய். எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை கோபப்படுத்தக்கூடாது. அப்போ இப்படிப்பட்ட அவனுக்கு இந்த ஆசீர்வாதம் சாபமா போனதுக்கு காரணம் நிரந்தர ஆசீர்வாதத்தை தேடாம, கர்த்தரை சார்ந்திடாம, சுயபலத்தை சார்ந்து தற்காலிக ஆசீர்வாதத்தின் மேல் நாட்டம் உள்ளவனா இருந்தான். 2வது பிதாவின் சுதந்திரத்துக்கு பதிலீடு கொடுக்க அந்த வேலை தெரியல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு வேறொன்றை அவன் பதிலீடாக கொடுத்தா சரியா போயிடும் நினைச்சான். 3வது நிறைய பேரும் கூட இப்போ இந்த கொரோனா பீரியட்ல நிறைய வியாபாரிகள் அகவலை விற்று சம்பாதிக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் இருக்கிறவன்ட்ட நிறைய வாங்கிடுவேன், இல்லாதவங்களுக்கு சிலருக்கு காய்கறி வாங்கி கொடுப்பாங்க, மளிகை ஜாமான் வாங்கி 10 பேர் 20 பேருக்கு கொடுக்குறாங்க பாருங்க.
அப்படிப்பட்டவங்களுக்கு விலையை குறைச்சு கொடுத்துருவாங்க. 100 ரூபாய் பொருளை 70 ரூபாய் 50 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. ஆனா விலை கொடுத்து நல்ல ஃபுல் விலை கொடுத்து வீட்டுக்கு வாங்குற பாருங்க, அவனுக்கு 150 ரூபாய்க்கு பதில் 200 ரூபாய் வாங்கிடுவாங்க. அவனுக்கு இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு சரி கட்டிடலாம். அப்போ நாம இவங்களுக்கு குறைச்சு கொடுக்காம போனாலும் பரவாயில்ல, இன்னொரு ஆள்கிட்ட ஏமாற்றுகிறது மிகப்பெரிய பாவம். பாலில் தண்ணீர் ஊற்றிடுவாங்க, சில தெரியாது, தண்ணீர் ஊற்றி கொண்டாது பொருட்கள்ல கலப்படம் பண்ணிடுவாங்க. நேற்றைய தினத்துல யோசித்து இருந்தேன், ஆதியில செய்தது போல இந்த ஒவ்வொரு பொருளையுமே வீட்டுல நம்ம மசாலா ஐட்டம் ரெடி பண்ணது, இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கலப்படம் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதுல தேவையில்லாத ஆசிட் பொருட்களை போட்டு வயிற்றுக்கு எடுத்துக்க வேண்டிய அவசியம் வராது. எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. அப்ப ஆதி நிலைக்கு நம்ம திரும்பணும். நம்ம மூதாதையர்கள் எப்படி அவங்க உணவுப் பொருட்களை பயன்படுத்தினாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம திரும்பி வரணும். நான் இன்னைக்கு கூட யோசித்தேன், அப்போல்லாம் வெளியில போயிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா தலையோட தண்ணி ஊத்திட்டு போட்டுருந்த ட்ரெஸ் எல்லாம் நனைச்சு கிணத்துல பைப்படியில போய் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நனைச்சு கொண்டாந்து காய போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க. இன்னைக்கு கொரோனா வந்தவருக்கு அதே நிலைமை ஆயிடுச்சு. நமக்கு வெளியில நம்ம தண்ணி ஊத்துறதுக்கு நீங்க வழி இல்லை, வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு தடவை தலையோட குளிக்கணும். நான் இன்றைய தினத்துல வெளியில போகும்போது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கம்மங்கூழ் குடிக்கலாம்னு போனோம். எப்பவும் அவங்க கொடுத்தோடனே போயிட்டு வாங்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லி கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த சம்பவம் நமக்கே தெரியுது. ஒரு பணத்தை வாங்கினா இதுல கொரோனா இருக்குமா, உடனே பணத்தை வாங்கின உடனே பணத்தை எங்கேயா கொண்டு போய் வச்சுட்டு கையை நல்ல சோப்பு போட்டு கழுவு. ஹைஜீனிக்கா இன்னைக்கு அந்த சுகாதாரம்லாம் வந்துருச்சு. எந்த ஒரு பொருள், ஒரு தட்டு எடுத்தாலும் ஒரு பொருள் எடுத்தாலும் கழுவிட்டு அதுக்கு பிறகுதான் பயன்படுத்து. சுத்தம் சுகாதாரம் எல்லாம் நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தினாங்க. அவங்க என்ன கான்செப்ட், நிறைய தாழ்த்தப்பட்டவங்களாம் வந்திருப்பாங்க, அவங்க ஜாதிகாரங்க வந்திருப்பாங்க, எல்லாரையும் தொட்டுருவோம், தீட்டு, அந்த தீட்டோட நம்ம வீட்டுக்குள்ள போனா நம்ம குலதெய்வம் நம்மளை விட்டு போயிருங்கிற நம்பிக்கையோடு கூட அவங்க அதை செய்தாங்க. ஏன்னா அந்த சடங்காச்சாரத்துக்கு பின்னால் அர்த்தங்கள் இருந்தாலும் கடவுள் பயம் என்ற ஒன்றை வைத்தால்தான் அவங்க செய்வாங்கன்னு அப்படி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம கடவுள் பயத்துல அதை செய்யல, கொரோனா பயத்துல நம்ம அதை செய்துட்டு இருக்கிறோம். எல்லா காரியத்தையும் நம்ம செய்யணும். மாஸ்க் போட்டுட்டு, இப்ப ஹெல்மெட் போடாம கூட நிறைய பேர் போறாங்க. ஆனா 80% எல்லாம் மாஸ்க் போட்டு போறாங்க. ஏன்னா அது கூட பரவாயில்ல, இது வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற நிலைமையில. அப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியணும். மூதாதையர்களுடைய வேல்யூ. சுபாவம் சரியில்லை அதனால ஆசீர்வாதம் இல்லை. கடவுள் பயமற்றவர்களுடைய உதவி, பேலியாளின் மக்களுடைய உதவியில சம்பாதித்தது, அடுத்தவங்களை கூல் பண்ணி காக்கா பிடிச்சு சம்பாதிச்ச சொத்துக்கள், அதே போல உபவாசம் என்று கூறி தேவநாமத்தை வீணிலே வழங்கி சம்பாதித்த சொத்து, தவறான விதத்துல பொய் சொல்லி ஏமாற்றி ரத்தம் சிந்தி சம்பாதித்த சொத்து, கர்த்தரின் ஊழியக்காரர் பகைஞராய் பார்த்தான், கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தான், கர்த்தரை கோபப்படுத்தினான். இந்த காரியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் ஆகாபின் சுதந்திரத்தை சபித்தார். 21:19 சொல்லி இருக்கு, ரத்தத்துக்கு ரத்தம் செய்தவனே அவனுக்கு திரும்ப வருது. நீ அந்த நாபோத்தினுடைய ரத்தத்தை எந்த இடத்தில் சிந்தினாயோ அதே இடத்துல உன் ரத்தமும் சிந்தப்படும். அவன் ரத்தத்தை நாய் நக்கின மாதிரி ஓ ரத்தத்தை நாய் நக்கும். எப்படி ஒரு சாபம் பாரு. உன் சந்ததியிலே இயற்கை மரணம் வராது, திடீர் மரணம். அடுத்து அது நல்ல அடக்கமே நடக்காது. அது சொல்ற, வெளியில சாகுறவன காக்கா தீங்கி, பட்டணத்துல சாகுறவன நாய் தீங்கி. யாருக்குமே நல்லடக்கம் கிடையாது. சம்பாதித்ததை அனுபவிக்க முடியாது, எவனோ வந்து அனுபவிப்பான். சந்ததிக்கும் இந்த சாபம் தொடரும். உனக்கும் உன் சந்ததியிலையும் சுவரில் நீர் விடுகிற நாய் முதல் கொண்டு மனுஷனுக்கு மட்டும் இல்ல, மிருக ஜீவனுக்கும் இந்த சாபம். தவறான வழியில் சம்பாதிக்கிறவர்களுடைய சுதந்திரத்தின் வருகிற சாபம். அடுத்து ஆகாபின் சந்ததியில் 21:25 நான் பார்க்கும்போது, தன் மனைவியாகிய ஏசேபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல் ஒருவனும் பழமொழியா மாறிவிட்டனர். ஏசாவும் பழமொழியாக வேசிக்கல்லன், ஒருவேளை சோற்றுக்காக சேஷபுத்திர பாகத்தை இழந்தவன் என்று பழமொழியாகும்.
ஆகாப்பும் பழமொழியான. அப்போ இந்த மாதிரியான சாபங்கள் வந்து இப்ப கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது ஜெபம் பண்ணும்போது, தேவரே உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதித்தார். நம்முடைய சுதந்திரம் ஆசீர்வதிக்கப்படணும்னா அது நீதியாய் வந்த சுதந்திரமா இருக்கணும். அது தகப்பன் பிரியப்பட்டு நமக்கு தந்த சுதந்திரமா இருக்கணும். அது கர்த்தரால் கிடைத்த சுதந்திரமா இருக்கணும். கர்த்தர் காப்பாற்றி கொடுத்த சுதந்திரமா இருக்கணும். அதை நேர்வழியாய் நாம் சம்பாதிக்க வேண்டும். இல்லை என்றால் ஆகாபின் சுதந்திரத்தின் மேல் வந்த சாபம் நம்முடைய சுதந்திரத்தின் மேல் வந்துடும். எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே கர்த்தாவே, என் சுதந்திரத்தை நீர் ஆசீர்வதித்தரும் என்று கண்களை மூடி முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் சொத்துக்களை, என் சம்பத்துக்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் தற்காலிக ஆசீர்வாதத்தின் மேல் நாட்டம் இல்லாமல் நிரந்தரமாய் நித்திய காலமாய் இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நித்தியமா நீர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்தியமா நீர் நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். யாக்கோபை தனக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை இட்டு கொண்டு துதிக்க வைத்தீரே. யாக்கோபை தமக்கென்று தெரிந்தெடுத்தீரே, இஸ்ரவேலை மீட்டு கொண்டு துதிக்க வைத்தீரே. நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே, நல்லவர் நீதானே, வல்லவர் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தேடும் தேடல் நீதானே. நான் பாடும் பாடல் நீதானே, தேடும் தேடல் நீதானே. நித்தியமா நீ நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். நித்தியமா நீ நிலைத்திருக்கும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவர் ஆராதிங்க. ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் உன் தகப்பன் உனக்கு தந்திருக்கிறான். அதை கீரைக்கொள்ளையாய் மாற்ற நீ துடிக்காதே. ரீபாலவா சந்தரவா, நீ நாபோத்தை போல இருக்கிறாயா, ஆகாபை போல இருக்கிறாயா? நாபோத்து கர்த்தர் எனக்கு கொடுத்த நிரந்தர ஆசீர்வாதத்தை, நித்திய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போக மாட்டேன் என்று வைராக்கியமாய் இருந்தார். ஆஸ்தியை அழித்து போடுகிற உக்கிரமக்காரனை போல இல்லாம கர்த்தர் மேல பயபக்தி உள்ளவனாய் இருந்தார். கர்த்தர் என்னை காப்பாராக என்று கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே தன் சுதந்திரத்தை அர்ப்பணித்தவனாய் இருந்தான். கர்த்தர் இந்த சுதந்திரத்தை எனக்கு தந்தான். கர்த்தர் இதற்கு காரணம். கர்த்தரை சார்ந்திருந்தான். ஆகாப் அவன் திராட்சை தோட்டத்தை அழிச்சிட்டு கீரை கொள்ளையா மாத்தி, அவனுக்கு கஷ்டப்பட விருப்பமே இல்லை. இன்ஸ்டன்ட் எல்லாம் கிடைக்கணும், திடீர்னு கிடைக்கணும். சிரமப்படாம ஆசீர்வாதம் வரணும், துரிதமான ஆசீர்வாதம் வரணும். கீரை கொள்ளையா மாத்த நினைச்சான். கர்த்தருடைய ஊழியக்காரரை பகைங்கிறத நினைச்சான். கர்த்தரை கோபப்படுத்தினான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பதிலீடு வைத்தான். இந்த பாவத்தை நிமித்தமாய் அவன் சாபம் அவன் சந்ததியாக தொடர்பு. தேவனுடைய பிள்ளையை, உன்னிடத்தில் இருக்கிற சுதந்திரம், உன்னிடத்தில் இருக்கிற சொத்து, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற தகுதி உள்ளதா இருக்கிறதா? நீ ஏமாத்தி வழக்காடி அடுத்த ஒரு குறியில பறிச்சு வச்சிருக்கிறியா? லஞ்சம் ஊழல்னால் சம்பாதித்த பணமா, பாவ வழியில வந்த பணமா? உங்ககிட்ட இருக்க சொத்து ஆசீர்வாதம் பெற தகுதியா இருக்க, சாபத்தை பெற தகுதியா இருக்க? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான்.
சொத்தும் சம்பத்தும் ஆசீர்வாதமும் பிரயாசமும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மகா பரிசுத்த பிள்ளைகள், நல்ல பிதாவே, இந்த மன மகிழ்ச்சியான மத்தியான நேரத்துக்கு நன்றி. கடந்து ஒரு நேரம்லாம் எங்களோட இருந்தீங்க. இந்த நாள்ல நீ பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. கேட்ட ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். இம்மட்டும் எங்களோட இருந்தீங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி வாழ கிருபை செய்யுங்க. சாயங்கால நேரம் ஆராதனை ஆசீர்வதித்து அதன் மூலமாகவும் எங்களோட நீங்க பேசுங்க. நாங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி நிற்கிறோம். எந்த வழியிலாவது நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்காம நேர் வழியாய் ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க, நியாயமாய் சம்பாதித்து சொத்து சேர்க்க ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தர அதோடு வேதனையை கூட்ட மாட்டி நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்ளும்படி பொறுத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். இன்னொரு ஆராதனையில் சந்திக்க வரைக்கும் கூட சீக்கிரமா எங்களுக்கு லாக்டவுன் எல்லாம் ரிமூவ் ஆகி ஆலயத்தில் வந்து ஆராதிக்க கிருபை செய்யும். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்தி மீட்பரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் எங்குவரும் சதா காலங்கள் நம் அனைவரோடு இருந்து நம்மை வழி நடத்தி காப்பதாக, ஆமென், ஆமென். நம் கர்த்தர் நல்லவரே, ஓ நம் கர்த்தர் நல்லவரே, நம் கர்த்தர்